கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைய அனுதின உணவிற்காக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை சங்கீதம் 56:8. என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணியிருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவா இருக்கிறது. அன்பானவர்களே, இங்கே தாவீது ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை சொல்கிறார். என்னன்னா, எப்பேற்பட்ட மனுஷனாக இருந்தார் தாவீது. ஒரு பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை கட்டி ஆண்டவர், அவர் ஒரு ராஜாவாக இருந்தவர். அவரோட வாழ்க்கையிலும் பிரச்சனை கண்ணீர் சிந்தும்படியான ஒரு சூழ்நிலை வருது. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு? என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், உம்முடைய கணக்கில் இருக்கிறது அப்படிங்கிறார். இன்றைக்கு எப்பேற்பட்ட மனிதனாக இருந்தாலும் சரி, எவ்வளோ வசதி படைத்தவங்களாக இருந்தாலும் சரி, எவ்வளவு அவங்க உயர்ந்தவங்களாக இருந்தாலும் சரி, அவங்க வாழ்க்கையில் வெளியே சொல்ல முடியாத ஒரு துக்கமோ, வெளியே சொல்ல முடியாத ஒரு கஷ்டமோ அவருடைய வாழ்க்கையில் இருக்குமானால், அவங்க அந்த துக்கத்தையும் அந்த கஷ்டத்தையும் எப்படி நாம் வெளிப்படுத்துவாங்க அப்படின்னா, கண்ணீர் அழுது தான். எங்கேயாவது ஒரு தனிமான இடத்துல போய் உட்கார்ந்து அழுகணும், மனசார அழுதரணும்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படி அழுது புலம்பி கண்ணீர் சிந்துறாங்க பார்த்தீங்களா? அந்த கண்ணீர் சிந்துகிறப்ப அவங்களுக்கு ஓரளவுக்கு மனசுக்கு ஒரு ஆறுதல் இருக்கும் அப்படின்னு நினச்சி அழுது தான் தன்னுடைய துக்கத்தை அவங்கனால போக்கிக்க முடியும். அப்படி ஒரு சூழ்நிலையை தான் இங்கே சொல்கிறார். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய சூழ்நிலைகளிலும் அப்படிப்பட்ட ஒரு நிலை வந்திருக்கலாம், வரலாம். ஆனால் நம்ம கடவுளிடத்தில் நின்று அந்த கண்ணீரை சிந்தணும். வெளியே போய் ஒரு தனிமையான இடத்துல இருந்து ஆண்டவரை நோக்கி, கடவுளே இப்படி என்னோடய வாழ்க்கையில் ஒரு சம்பவம் நடக்குதுன்னு சொல்லி நம்ம அழுது புலம்பி கண்ணீர் சிந்துறோன்னு வைங்களேன், இந்த கண்ணீரை எல்லாம் ஒரு கணக்கில் வச்சுருப்பேன். ஒரு நிமிஷம் ஒரு 3 நிமிஷம் ஒரு சாட்சி சொல்லிடுறேன். எனக்கு வேலை கிடைக்கிறதுக்கு முன்னால் நான் என்ன பண்ணேன்னா, எனக்கு திருமணம் ஆகிறப்பெல்லாம் எனக்கு வேலை கிடைக்கல. அந்த சூழ்நிலையில் நான் இந்த ரியல் எஸ்டேட் பண்ணணும்னு சொல்லி ஒரு சிலரோடு சேர்ந்து அவங்க கொடுக்குற அந்த ஃபேமிலிட்டு இதெல்லாம் வாங்கிட்டு போய் வீடு வீடாக தெருவாக ஒவ்வொருத்தரையாக போய் சந்திப்பேன். அலைச்சல் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நாயா பேயா அலைஞ்சு கொடுத்தா ஒருத்தர் கூட அதை மதிக்க மாட்டாங்க. பிறகு என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேறு யாராவது ஒருத்தர் போய் அவங்கள கன்வைஸ் பண்ணி அவங்ககிட்ட கேன்வாஸ் பண்ணி அவங்களே வாங்க வைப்பாங்க. அப்போ நான் கேட்பேன், ஏங்க நான் தானே உங்களை முதல் கேட்டேன், நீங்கள் எங்கிட்டே வாங்கியிருக்கலாமில்ல அப்படின்னாக்கா, இல்லை அவர் எங்கள் சொந்தக்காரரு, அதனால் அவரை மறுக்க முடியல, அதனால் இப்படி வாங்கணும் அப்படின்னு சொல்லி பல பேர் சொன்னப்போ என் மனசு ரொம்ப வேதனைப்பட்டுச்சு. காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் எவ்வளோ அலைச்சல் அலையிறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க. நான் ஆண்டவரோட சமூகத்தில் போய் அழுதது உண்டு. கண்ணீர் சிந்தி அழுவேன். என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சே சாமி, நான் எத்தனை விதமான மக்களை போய் சந்திக்கிறேன், ஒருத்தர் கூட வாங்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் நான் எத்தனையோ 1000க்கும் மேற்பட்ட நபர்கள்கிட்ட நான் நோட்டீஸ் கொடுத்துருக்குறேன், ஒருத்தர் கூட என்னிடத்துல ஒரு இடம் வாங்க மாட்டேங்கிறாங்க. நான் குடும்பத்துக்கு நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுதது உண்டு. அப்புறம் பாருங்கள், ஆக்டிங் டிரைவருக்கு கூப்பிடுவாங்க, அதுக்கு போயிடுவேன். ஆக்டிங் டிரைவராக போய் வேலை பார்த்து அப்புறம் அதில் வரக்கூடிய வருமானத்தை வச்சு குடும்பத்துக்கு கொஞ்சம் அப்படியே ஏதோ ஒன்று செஞ்சு சாப்பிட்டுட்ருப்போம். இப்போ எனக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப வருஷம் கழித்து எனக்கு கவர்மெண்ட்டில் ஒரு வேலை கிடச்சிது. அது ஒரு கடைநிலை ஊழியராக நான் வேலைக்கு சேர்ந்தேன். அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் கேஸ் போட்டு தான் அதில் சம்பளம் வாங்கிக்கணும்ட்டாங்க. சரிங்கன்னு சொல்லிட்டு நான் கூட ஒரு 5 மாதத்தில் 6 மாதத்தில் முடிஞ்சிடும் நினச்சி போட்டால், அது என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, 8 வருஷமாக எனக்கு சம்பளம் இல்லை. ஆனால் நான் அந்த 8 வருஷத்தில் எதுக்குமே எனக்கு குறைவில்லை. என்ன தெரியுமா? நான் இந்த ரியல் எஸ்டேட்டுக்கு அலைஞ்சு 1000க்கும் மேற்பட்டவங்ககிட்ட நோட்டீஸ் கொடுத்தேன் பார்த்தீங்களா? அதில் ஒரு சிலர் என்ன பண்ணுனாங்க, நான் இந்த வேலைக்கு சேர்ந்ததுக்கு பிறகு எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க. பாபுங்களா? ஆமாங்க, எனக்கு இந்த மாதிரி உங்கள் நோட்டீஸ் பார்த்தேன், எத்தனையோ வருஷத்துக்கு முன்னால் பார்த்ததுன்னு சொல்லுவாங்க. பார்த்தேன், உங்கள் நம்பர் இருந்துச்சு, எனக்கு ஒரு வீடு வாடகைக்கு பிடிச்சி தரீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ ஒரு வீடு தேடி அலைஞ்சு ஒரு வீடு வாடகைக்கு விடப்படும்னு போர்டு போட்டிருக்கும்ல, அதை பார்த்து அவங்ககிட்ட விசாரித்து அவங்ககிட்ட சொல்கிறப்ப அவங்க சரின்னு சொல்லுவாங்க. வீட்டுக்காரர் ஒரு வீட்டு வாடகை ஒரு 5000ரூவான்னு வச்சுங்களேன், அவங்க ஒரு 2500 தருவாங்க. வீட்டு வாடகைக்கு போகிறவர் ஒரு 2500 தருவார். அப்புறம் ஒரு சிலர் ஃபோன் பண்ணி எனக்கு ஒரு வீடு விலைக்கு வாங்கி கொடுங்கன்னு சொன்னாங்க. பாருங்கள்,
அந்த அலைஞ்ச நாட்களில், அழுத நாட்களில் எனக்கு ஒன்றுமே கிடைக்கல. ஆனாலும் நான் அந்த ஆக்டிங் டிரைவராக ஓடி குடும்பத்தை நடத்திக்கிட்டு இருந்தேன். இப்போ வேலை கிடைச்சிருச்சு. இதில் நான் ஆக்டிங் டிரைவராக போக முடியாது, கண்டிப்பாக வேலையில் இருந்து தான் ஆகணும். இந்த சூழ்நிலையில் அன்னைக்கு நான் சிந்தின கண்ணீருக்கு பதில் கிடைக்கிது பாருங்கள். அப்போ அவங்கெல்லாம் கூப்பிட்டு கேட்க எனக்கு எந்த பணத்துக்கோ பொருளுக்கோ சாப்பாட்டுக்கோ துணிமணிக்கோ எந்த கஷ்டமும் இல்லை. இந்த 8 ஆண்டுகள் எப்படி போச்சுன்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் வருஷத்துக்கு 2-3 வியாபாரம் பண்ணி குடும்பத்தை நடத்திக்கிட்டு இருந்தேன். அன்பானவர்களே, எவ்வளோ அற்புதமான தேவன் பாருங்கள். என்றைக்கோ நான் அலைஞ்சு திரிஞ்சதனுடைய பலன் எனக்கு ஏற்ற நேரத்தில் கிடைச்சிது. அதே மாதிரி அன்பானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அலைஞ்சு திரியிறீங்க, அழுகிறீங்க அப்படின்னா கவலையே படாதீங்க. அந்த அலைச்சலும் அந்த கண்ணீரும் கர்த்தருடைய கணக்கில் வைக்கப்பட்டிருக்கிறது. அவர் எண்ணிக்கிட்டே இருப்பார். இப்படி அலையிறான் இந்த பையன், இந்த மனுஷன் இப்படி அலையிறான், இந்த பெண் இப்படி அலையிறா, இப்படி கண்ணீர் சிந்தி அழுகிறான்னு சொல்லி அவர் கணக்கில் வச்சிருப்பார். ஏற்ற காலம் வருகிற போது, நமக்கு தேவை என்கிற காலம் வருகிற போது, நமக்கு எந்த காலத்தில் இந்த அலைச்சல் தேவைப்படுகிறதோ அந்த காலத்தில் ஆண்டவர் அந்த அலைச்சலுக்கு ஏற்ற பலனை தருவார். அந்த கண்ணீருக்கேற்ற பலனை அவர் தருவார். அதைத்தான் இங்கே தாவீது சொல்கிறார், என் அலைச்சல்கள் எல்லாம் தேவரை எண்ணி இருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் இருக்கிறது. அப்போ நீங்கள் வியாபாரத்துக்காகவோ ஊழியத்துக்காகவோ வேலைக்காகவோ எதுக்கு நீங்கள் அலைஞ்சிங்கனாலும் சரி, சில நேரங்களில் ஊழியத்துக்கு அலையிறப்பவெல்லாம் பார்த்தீங்கன்னா 5 பைசா கூட கிடைக்காது. ஆனாலும் மனசு தளர்படாமல் ஊழியத்துக்கு நம்ம அலையிறப்ப ஏற்ற காலத்தில் கர்த்தர் அதை நமக்கு தருவார். அன்பானவர்களே, நீங்கள் எதை குறிச்சும் கவலைப்படைய, இந்த நாள் அனுதின உணவின் வாயிலாக கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, உங்களுடைய அலைச்சல், உங்களுடைய கண்ணீர், ஒருவேளை இன்னைக்கு அதுக்கு பலன் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சி ஒரு மனசு தளர விடலாம். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, அது ஏற்ற காலத்தில் அந்த அலைச்சலுக்கு உண்டான பலன் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். அந்த கண்ணீர் சிந்துதலுக்கு உண்டான பலனை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க. ஆண்டவர் நம்முடைய அலைச்சல்களையும் நம்முடைய கண்ணீரையும் எண்ணி எழுதி வச்சிருப்பார். அதற்கான பலனை, அதற்கான கூலியை கர்த்தர் ஏற்ற காலத்திலே உங்களுக்கு தருவார். எனக்கு கொடுத்த கர்த்தர் உங்களுக்கு தருவார். என்னுடைய கண்ணீரை கணக்கில் வைத்த கர்த்தர் உங்களுடைய கண்ணீரையும் கணக்கில் வச்சிருப்பார். என்னுடைய அலைச்சல்களை எண்ணி வைத்திருந்த கர்த்தர் உங்களுடைய அலைச்சல்களையும் நிச்சயமாக எண்ணி வச்சிருப்பார். அன்பானவர்களே, உங்கள் கண்ணீருக்கும் உங்கள் அலைச்சலுக்கும் ஏற்ற காலத்தில் கர்த்தர் பலன் தருவார். அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக நன்றி. இந்த நாளை நீர் ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறீர், அதற்காகவும் நன்றி. எங்களுடைய அலைச்சல்களுக்கும் எங்களுடைய கண்ணீருக்கும் ஏற்ற பலனை ஏற்ற காலத்திலே நீர் தருவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அப்படி நீர் தருகிறதினாலே நாங்கள் சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் இருக்க முடியும் என்பதை நீர் உணர்ந்து ஏற்ற காலத்திலே நீர் தருவீர். அதற்காக உமக்கு நன்றி. தொடர்ந்து உமது கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.